இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆழமான வேத இறையியல் கோட்பாடுகளின் போதனைகளை பார்த்தோம். தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டிய வாழ்க்கை முறைகள், செயல்பாட்டு திட்டங்களை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த அதிகாரம் மிகவும் ஒரு முக்கியமான வாழ்க்கை முறை செயல்பாட்டு திட்டங்கள் கொண்ட அதிகாரமாக காணப்படுகின்றது. 12ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரித்து நாம் படித்து தியானிக்கலாம். முதலாம் பகுதி 1 மற்றும் 2ஆம் வசனங்கள் ஜீவபலியாக மற்றும் மறுரூபமாக்கப்பட்ட மனம், புதுப்பிக்கப்பட்ட மனம் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறது. 2வது பகுதி 3லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் மனத்தாழ்மையையும் ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துவதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது பகுதியாய் 9ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள் என்ன என்ன என்பதை குறித்து நம்முடைய செயலில் எப்படி அன்புள்ளவர்களாய், உண்மையான அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது விளக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்திலே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவருக்கு நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்ன என்பதை வரிசைப்படுத்தி இருக்கின்றார். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய உடலை பரிசுத்தமாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். 2வது, கர்த்தர் விரும்புகிறபடி, அவருக்கு பிரியமானபடி கொடுக்க வேண்டும். 3வது, உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்தம், பிரியம், ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடவில்லை, வேண்டிக் கொள்ளுகின்றார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனங்களிலே படிக்கும்போது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, நம்முடைய சரீரத்தின் அனைத்து அவயவங்களையும் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் நாம் ஒப்படைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதிலே தெளிவாய் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்திலே கிட்டத்தட்ட 1700க்கு அதிகமான அவயவங்கள் இருக்கிறது என்று மருத்துவத்துறையிலே கணக்கிடப்பட்டிருக்கிறது. அனைத்து அவயவங்களையும் கர்த்தருக்காய் அப்படி பரிசுத்தமாய் பிரியமானதாய் ஒப்பு கொடுப்போமாக. 2ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாக வேண்டும். பழைய மனுஷனை களைந்துவிட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். இதைத்தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்தின் 4ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆகவே மனம் புதிதாகி புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே, இப்பிரபஞ்சத்திலே அழிந்து போகிற காரியங்களுக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி வாழ அழைக்கப்பட்டோம்.
இரண்டாம் பகுதியாய் கிறிஸ்துவின் சரீரத்தில் மனத்தாழ்மையும் ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். 3வது வசனம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவன் தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு பலன், வரம், கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கிறிஸ்துவுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கென்று ஒரு அளவை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். அதை மிஞ்சி எண்ணக்கூடாது. வீண் பெருமை நமக்கு கூடவே கூடாது. நாம் பெற்றிருக்கிற அனைத்தும் ஆண்டவருடைய கிருபையினாலேயே கிடைத்திருக்கிறது, பெற்றிருக்கிறோம் என்பதை சிந்தித்து, மற்றவர்களை விட நான் மிக பெரியவன், நான் அதிக தகுதி உடையவன், எனக்கு தாளந்துகளும் வரங்களும் இருக்கின்றபடியினாலே மற்றவர்கள் என்னை எப்போதும் மதிக்க வேண்டும் என்று கூறுவது சரி அல்லவே அல்ல. இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் இரத்தத்தினாலும் மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக அனைவரும் சமம் என்பதை தெளிவாய் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனத்தாழ்மை உடையவர்களாக காணப்பட வேண்டும். 4வது வசனத்திலே, நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்களிலிருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். திருச்சபை குடும்பத்திலே நாம் ஒரே சரீரமாகிய கிறிஸ்துவிலே இருக்கிறோம். நாம் ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்களாயிருக்கிறோம். ஒவ்வொரு அவயவத்திற்கும் வித்தியாசமான வேறு வேறு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பணிகளை நாம் செய்ய வேண்டும். இதைத்தான் 7 விதமான வரங்களை குறித்து தொடர்ந்து உள்ள வசனங்களிலே சொல்லுகின்றார். தீர்க்க தரிசனம் வரத்தை உடையவன் தீர்க்க தரிசனம் சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தை செய்ய கடவன். போதிக்கிறவன் போதிப்பு ஊழியத்தை செய்ய கடவன். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்ல கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் செய்ய கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். ஆண்டவர் தன்னுடைய திருச்சபையாகிய திரு உடலிலே பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு உள்ளான விருப்பங்கள், செய்கைகள், தகுதிகள், திறமைகள், தாளந்துகள் இவை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வித்தியாசமாய் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வரங்கள், தகுதிகள் இல்லாதவர்கள் என்று ஒருவர் கூட கிடையாது. இந்த 7 வரங்கள் மட்டுமல்ல, மேலும் அநேக வரங்கள் இருக்கின்றன. இவற்றை குறித்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரங்களில் ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கும் அவருடைய சபை மக்களுக்கும் பணி செய்வதற்காகவே ஆண்டவர் இந்த கிருபைகளையும் வரங்களையும் பொறுப்புகளையும் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய நாம மகிமைக்காக கவனமாக இவற்றை நாம் பயன்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 3வது பகுதியாக உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவற்றிலே முக்கியமானது உண்மையான அன்பு, செயலில் காட்ட வேண்டிய அன்பு. 9வது வசனத்திலே, உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஆகவே உண்மையான அன்புடையவர்களாய் காணப்பட வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவோம். ஏதோ வாயினாலே சொல்களினாலே நாம் அன்பு கூறாதபடி, நான் உன்மேல் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லாதபடி, நம்முடைய வாழ்க்கையின் கிரியைகளினாலே உண்மையான மனநிலையோடு அன்பு கூற அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து போக வேண்டாம். 10வது வசனத்திலே, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். நாம் அன்பு கூறுகிறதோடு மட்டுமல்லாதபடி ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், மரியாதை செலுத்த
பயன்படுத்த வேண்டும். நான் பெரியவன், எனக்கு தாலந்துகள், வரங்கள், கிருபைகள், ஆண்டவருடைய நன்மைகள் கிடைத்திருக்கின்றது, மற்றவர்களை விட நான் சிறந்தவன் என்று சொல்வதற்கு அல்ல. நாம் அன்பு கூறுவதோடு கூட மற்றவர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வீண் பெருமை, சுய பெருமை நமக்கு கூடவே கூடாது. 12ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே 3 காரியங்களை தெளிவாய் சொல்லுகின்றார். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நமக்கு உபத்திரவம் உண்டு, பொறுமையாயிருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஜெபிக்க அழைத்திருக்கிறார், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நம்பிக்கை நித்தியத்தை குறித்த, மறுமை வாழ்வை குறித்த நமக்கு நம்பிக்கையை ஆண்டவர் தந்திருக்கின்றார். அதில் எப்போதும் சந்தோஷமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். இதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் எடுத்துரைத்திருக்கிறார். நிறைவிலே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 13ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ தெரிந்து கொண்டவர்கள், அதற்காக பிரயாசப்படுகிறவர்கள், உலகத்தின் பல தேவைகளிலே குறைவுள்ளவர்களாய் காணப்படும் போது நிறைவுள்ளவர்களாகிய நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதைத்தான் சங்கீதக்காரர் 16ஆம் அதிகாரம் 2, 3ஆம் வசனங்களிலே இப்படி சொல்லி இருக்கின்றார். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்திலே உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நாம் பிரியம் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த பகுதியிலே கற்றுக்கொள்ளுகின்றோம். இதைத்தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தில் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சொன்னதோடு கூட சபிக்கக்கூடாது என்ற கட்டளை